தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியில் ஒரு பைசா கூட மத்திய அரசு வழங்கவில்லை எனவும், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிதி கொடுக்காமல் புறக்கணிப்பதாக கூறி விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். இந்திய வரைபடத்திலிருந்து தமிழ்நாட்டை மத்திய அரசை பிரிப்பதாக குற்றம் சுமத்திய விவசாயிகள் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை ஒரு பைசா கூட தராமல், சல்லி பைசா கூட தராமல் ஏமாத்திக்கிட்டே இருக்கு. இங்கே பெஞ்சால் புயல் வந்துச்சு, மத்திய குழு டீம் வந்துச்சு, மைசூர் பாக்கு தின்னாங்க, முந்திரி பர்பி தின்னாங்க, வடை மசாலா வடை தின்னாங்க. அந்த சாப்பிட்டதுக்கு மொய் கூட சில நிவாரணம் வழங்கலை. கிட்டத்தட்ட அவ்வளோ விழுவு தமிழ்நாடு பூரா பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு ரூபா கூட அவங்க நிவாரணம் வழங்கலை. அந்த நிவாரணத்தை உடனே வழங்குங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்க பணம்யா? அது டில்லி கஜானாவில் இருக்கிறது எங்க பணம்? ஏன் பணத்தை தான் நாங்கள் கேட்குறோம். அந்த பணத்தை இது வரைக்கும் அவங்க வழங்கலை. 1056 கோடி ரூபாயை ஜனவரி மாதமே தந்திருக்க வேண்டும். இதுவரை தரவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தும், தமிழகத்தினுடைய அமைச்சரை அனுப்பி மத்திய நிதியமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி இருந்தும் 100 நாள் பணியாளர்களுக்கு 1056 கோடி ரூபாய் வழங்காததை கண்டித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நடத்திய விவசாய குறைதீர் கூட்டத்திலிருந்து மத்திய அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம்.